بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لهم قلوب لا يفقهون بها وقال رسول الله صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய கிருபையினால இஹ்யா உலூமுத்தீனுடைய 15வது வகுப்பு என்று நடைபெறுகிறது. இன்றைய தினம் இமாம் அவர்கள் கல்வி அறிவிற்கு மிக அடிப்படையாக பயன்படுத்தப்படுகின்ற 5 வார்த்தைகள் குறித்து விரிவாக சொல்கிறாங்க. அந்த 5 வார்த்தைகள் சரியாக புரிந்து கொள்ளப்படாததன் காரணத்தினால் போற்றத்தகுந்த ஒரு விஷயம் கண்டிக்க தகுந்த ஒரு விஷயமாக மாறி போய்விட்டது, விரும்பத்தகுந்த ஒரு விஷயம் வெறுப்பிற்குரிய ஒரு விஷயமாக மாறி போய்விட்டது. எனவே இந்த 5 அரபு வார்த்தைகளினுடைய புரிதல் அவசியம் என்பதாக ஆரம்பத்தில் சொல்லிட்டு அந்த 5 வார்த்தைகள் என்ன என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதலாவது வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் ஃபிக்ஹ், 2வது வார்த்தை இல்ம், 3வது வார்த்தை தௌஹீத், 4வது வார்த்தை ததுக்கீர், 5வது வார்த்தை ஹிக்மத். இந்த இல்மு சம்பந்தமாக, இந்த இஸ்லாம் சம்பந்தமாக, அதனுடைய உயர்வுகள் குறித்து, அதனுடைய சிறப்புகள் குறித்து எங்கெங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அந்த எல்லா இடங்களிலும் அடிப்படையாக புழங்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த ஃபிக்ஹ், இல்மு, தௌஹீத், ததுக்கீர், ஹிக்மத். இந்த 5 வார்த்தைகளும் அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஆனால் இதனுடைய சரியான பொருள் புரியப்படாததனுடைய விளைவுதான் விரும்பத்தகுந்த பல்வேறு விஷயங்கள் வெறுக்கத்தகுந்த விஷயமாக மாறி போய்விட்டது என்பதாக சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையினுடைய அசல் பொருள் என்ன, அது எவ்வாறு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்பதையும் சொல்றான். இது பொதுமக்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்பதை கடந்து அறிஞர்களே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. அறிஞர்களே அதை சிந்தித்து அதனுடைய உண்மையான பொருளை புரிந்து கொண்டு அதற்கு பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கு. இந்த 5 வார்த்தைகளும் மார்க்கத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது. ஃபிக்ஹை அடிப்படையாக கொண்டது தான் ஃபகீஹ், இல்மை அடிப்படையாக கொண்டது தான் ஆலிம், ஹிக்மத்தை அடிப்படையாக கொண்டது தான் ஹாக்கிம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 5 வார்த்தைகள் மார்க்கத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அதனுடைய பொருளின் புரிதலில் ஏற்பட்ட தவறுதலால் வெறுப்பிற்குரியவர்களுக்கு கூட இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது என்பதாக இமாம் அவங்க சொல்லிட்டு அதில் முதலாவது வார்த்தை ஃபிக்ஹ் அதிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஃபிக்ஹ் என்கின்ற இந்த வார்த்தையினுடைய பொருளை முழுமையாக மாற்றவில்லை என்று சொன்னாலும் அதனுடைய பொருளை சுருக்கி விட்டார்கள் என்பதாக சொல்றாங்க. ஃபிக்ஹ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முழுமையாக மாற்றிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, அதனுடைய உண்மையான பொருளை சுருக்கி விட்டார்கள் என்பதாக சொல்றாங்க. இன்னைக்கு எப்படி சுருக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஃபிக்ஹ் அப்படிங்கிறத மசாயில்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், ஃபத்வாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், ஹலால ஹராமு சம்பந்தப்பட்ட விஷயம், தலாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபார கொடுக்கல் வாங்க சம்பந்தப்பட்ட விஷயம், இதில் ஏற்படக்கூடிய சில சிக்கல்களுக்கு தீர்வு சொல்வதுதான் ஃபிக்ஹ் என்பதாக சுருக்கிட்டாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில், சஹாபாக்களுடைய காலத்தில், தாபியன்களினுடைய காலத்தில் இந்த ஃபிக்ஹ் அப்படிங்கிற வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால் மறுமையினுடைய விஷயங்களை ஆழமாக புரிந்து கொள்வதற்கும், அல்லாஹ்வினுடைய படைப்புகள் குறித்து ஆழமாக புரிந்து கொள்வதற்கும், அழுக்கான உணர்வுகளிலிருந்து உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கும், அற்பமான உலக இன்பங்களிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கும் தான் இந்த ஃபிக்ஹ் என்பது ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில், சஹாபாக்களுடைய காலத்தில், தாபியன்களுடைய காலத்தில் இந்த ஃபிக்ஹ் அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால் மறுமையினுடைய விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும், இறைவன் குறித்த தகவல்களை புரிந்து கொள்வதற்கும், அழுக்கான உணர்வுகளிலிருந்து உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கும், அற்பமான உலக இன்பங்களிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கும் தான் இந்த ஃபிக்ஹ் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அது எதுவாக மாறிவிட்டது என்று சொன்னால் ஃபிக்ஹ் அப்படிங்கிற இந்த வார்த்தை சட்டத்திட்டங்களுக்கு அப்படின்னு ஆயிடுச்சு. சட்டத்திட்டம் என்ன, எதனால் தொழுக முறியும், எதனால் நோன்பு முறியும், எதனால் ஹஜ்ஜி முறியும், இதை செஞ்சுட்டா என்ன பண்ணுறது, தலாக்குடைய சட்டம் என்ன, பாகப்பிரிவினுடைய சட்டம் என்ன,
கொடுக்கல் வாங்கல்ல புயோ சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்திட்டங்கள் ஃபத்துவா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் இந்த ஃபிக்ஹ் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. ஆனா ஆரம்ப காலத்துல சட்டத்திட்டங்கள் சம்பந்தப்பட்ட அறிவிற்கு ஃபிக்ஹ் என்று சொல்லப்படவில்லை. உள்ளம் சார்ந்த, இறையச்சம் சார்ந்த, உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய, உள்ளுணர்வு சார்ந்த, ஆத்ம ரீதியிலான விஷயங்களுக்கு தான் ஃபிக்ஹ் என்று பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா ஆதாரங்களை சொல்றாங்க. அதுல முதலாவது ஆதாரம் என்ன அப்படின்னா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துல் லியதஃபக்கஹு ஃபித்தீனி வலியுன்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு கூட்டத்தாரிலும் சிலர் மார்க்க விளக்கங்களை பெற்றுக்கொண்டு தங்களுடைய கூட்டத்தாருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி வெளியே செல்ல வேண்டாமா என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஃபிக்ஹுங்கிற வார்த்தையை இங்க பயன்படுத்துறான். எதுக்கு பயன்படுத்துறான்? லியதஃபக்கஹு ஃபித்தீனி வலியுன்திரு கௌமஹும், தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி மார்க்க விளக்கத்தை அவர்கள் பெற வேண்டாமா என்பதாக சொல்றான். அப்போ ஃபிக்ஹுங்கிறது எதுக்கு அல்லாஹ் இங்க பயன்படுத்தி இருக்கிறான்? இறை அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி தான் அல்லாஹ் பயன்படுத்துறான். சட்டத்திட்டத்தை சொல்லி அச்சமூட்ட முடியுமா? மறுமையை சொல்லி தானே அச்சமூட்ட முடியும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அவர்களுடைய கூட்டத்தார்களை அச்சமூட்டுவதற்காக வேண்டி அவர்கள் ஃபிக்ஹை பெற வேண்டாமா என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்துல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இறை அச்சத்தை மையமாக கொண்டுதான் ஃபிக்ஹை பேசுகிறான் என்பதாக இந்த வசனத்தை இமாம் அவங்க ஒரு ஆதாரமாக கொண்டு வராங்க. ஆதாரமாக கொண்டு வரக்கூடிய இன்னொரு அற்புதமான ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா என்பதாக அல்லாஹ் சொல்றான். அவர்களுக்கு இதயம் இருக்கிறது, ஆனால் லா யஃப்கஹூன பிஹா, அவைகள் சிந்திப்பதில்லை என்பதாக சொல்றான். அதனுடைய முழு வசனத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு இதயம் இருக்கிறது, ஆனால் சிந்திப்பதில்லை. அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது, ஆனால் பார்ப்பதில்லை. அவர்களுக்கு காதுகள் இருக்கிறது, ஆனால் கேட்பதில்லை என்பதாக இறைவனை புரியக்கூடிய விஷயத்தில் மந்தகதியாக இருக்கக்கூடியவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் என்ன சொல்றான்? கண் இருந்தும் பார்ப்பதில்லை, காது இருந்தும் கேட்பதில்லை, உள்ளம் இருந்தும் ஆனால் அதில் ஃபிக்ஹ் இல்லை, அதில் விளக்கம் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான். சிந்திக்கவில்லை, விளங்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் சட்டத்திட்டங்கள் சம்பந்தப்பட்ட அறிவை அவர்கள் பெறவில்லை என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் எதை சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்னா, மறுமையை சிந்தித்து, அல்லாஹ்வை சிந்தித்து, மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை சிந்தித்து, அழுக்கான உணர்வுகளிலிருந்து தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையை தான் அல்லாஹ் என்ன சொல்றான்? கண் இருந்தும் பார்க்கவில்லை, காது இருந்தும் கேட்கவில்லை, உள்ளம் இருந்தும் சிந்திக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான். இங்கே அல்லாஹ் பயன்படுத்துறது ஃபிக்ஹ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். அது ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிட்டு கீழே இமாம் அவங்க இதை கோட் பண்ணிக்கிட்டே வராங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இங்க மார்க்க தீர்ப்பு சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லல, இது மறுமையை அடிப்படையாக கொண்ட இந்த உலக வாழ்க்கை சம்பந்தமாகத்தான் அல்லாஹ் பேசுகிறான். இங்கே அல்லாஹ் பயன்படுத்திருக்கிற வார்த்தை லா யஃப்கஹூன பிஹா, ஃபிக்ஹ் அப்படிங்கிற வார்த்தை. மூணாவது, லஅன்தும் மஷத்து ரஹபதன் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ் ஸாலிக பிஅன்னஹும் கௌமுல் லா யஃப்கஹூன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை விட மற்றவைகளுக்கு அதிகம் பயப்படுகிறார்கள். ஏன்? அவர்களுக்கு ஃபிக்ஹ் என்கின்ற அறிவு இல்லாத காரணத்தினால் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு அல்லாஹ்வை பயப்படுறதை விட சிசிடிவி கேமராக்கு பயப்படுறோமா இல்லையா? திருக்குர்ஆனில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விளங்கிக் கொள்ளாத மக்களினுடைய ஒரு அடையாளமாக எதை சொல்லுகிறான் என்று சொன்னால், அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீதான பயத்தை விட படைப்பினங்களின் மீதான பயம் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்ன? அவர்களிடம் ஃபிக்ஹ் இல்லை. எனவே ஃபிக்ஹ் என்பது இறை அச்சத்திற்குத்தான். சட்ட விளக்கங்களுக்கு என்று வைத்து கொண்டால் இறையச்சம் இல்லாத ஒருவனுக்கு சட்ட விளக்கங்கள் சொல்ல முடியும் தானே? இறையச்சம் இல்லாத ஒருத்தருக்கு சட்ட விளக்கம் சொல்ல முடியாதா? ஹலால் ஹராம் சொல்ல முடியாதா? ஆனால் இறையச்சம் இல்லை, அல்லாஹ்வை பயப்படல, மறுமையை நம்பல, ஆனால் விளக்கம் சொல்லலாம் இல்லையா? அதைத்தான் இமாம் அவங்க சொல்றாங்க. இறையச்சம் உள்ளவர்கள் யார் அப்படின்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உலமா அறிஞர்கள், ஹுக்கமா ஞானிகள், ஃபுகஹா சட்ட வல்லுநர்கள். நம்ம அப்படிதான் சொல்றோம். ஃபிக்ஹ் அப்படின்னு சொல்லி சொன்னாவே சட்டத்திட்டம் அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். ஃபகீஹ் அப்படின்னா சட்ட வல்லுநர் அப்படிதான் நம்ம மொழிபெயர்த்து நம்ம பேசிக்கிட்டோம். ஆனால் அது தப்பு. அப்படி தப்பா புரிஞ்சதுனால ஏற்பட்ட விளைவை பின்னாடி சொல்றாங்க. ஃபத்வா சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் சம்பந்தப்பட்டவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடையாளப்படுத்தல. இறையச்சமிக்கவர்கள், உள தூய்மை கொண்டவர்களை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மூன்று சாராராக அறிமுகப்படுத்துகிறார்கள். யாரு? உலமாக்கள், ஹுக்கமாக்கள், ஃபுகஹாக்கள் என்பதாக இமாம் அவங்க குறிப்பிடுறாங்க. ஐயோ அஹ்லில் மதீனத்தி அஃப்கஹ் அப்படின்னு சொல்லி இமாம் சஅத் இப்னு இப்ராஹிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க, யார் ரொம்ப ஃபிக்ஹ் உடையவர்கள், விளக்கம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்மளுடைய புரிதல் என்ன பதில் சொல்லணும்? யாருக்கு நல்ல சட்டத்திட்டங்கள்லாம் தெளிவாக தெரியுது அவங்க தான்
அதிக விளக்கம் உள்ளவர்கள் நம்மளுடைய பாணியில் அப்படிதான் பதில் சொல்லுவோம். ஆனா அத்துகாஹுமுல்லாஹு தஆலா, அல்லாஹ்வை யார் அதிகம் அஞ்சுகிறார்களோ அவர்கள்தான் அஃப்கஹுன்னாஸ் என்பதாக இமாம் சஅத் இப்னு இப்ராஹிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. புரியுதா? அப்ப ஃபிக்ஹ் அப்படிங்கிறதனுடைய அடிப்படை கூறாக அக்காலத்தில் விளங்கப்பட்டிருந்தது விஷயம் என்ன அப்படின்னா இறையச்சம் தான். உள தூய்மையும் இறையச்சமும். உள தூய்மைன்னு சொல்லி இமாம் அவங்க அடிக்கடி பயன்படுத்துறாங்க இல்லையா? உள தூய்மை அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, அழுக்கான உணர்வுகளிலிருந்து உள்ளத்தை தூய்மையாக வைத்திருப்பது. இதுதான் உலகப்பற்று. ஏன் இந்த உலகப்பற்றை அழுக்கான எண்ணத்தினுடைய மூலக்கூறாக சொல்றாங்க அப்படின்னா, உலகப்பற்று வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய எல்லா உணர்வுகளுமே அழுக்கான உணர்வுகளாகவே வெளிப்படும். இமாம்களுடைய வரலாறு சொல்லும்போது அங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, என்ன அப்படின்னா உலகப்பற்று ஒருத்தனுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வரம்பு மீறி செயல்படுவான், ஹலால் ஹராம பார்க்க மாட்டான், பேராசைப்படுவான், பொறாமை ஏற்படும். உலகப்பற்றை அடிப்படையாக கொண்டுதான் எல்லா அழுக்கான எண்ணங்களும் ஏற்படுகிறது இல்லையா? அப்போ பேராசை ஏற்படுவது உலகப்பற்றால் தான், பெருமை ஏற்படுவது உலகப்பற்றால் தான், பொறாமை ஏற்படுவது உலகப்பற்றால் தான், ஹலால் ஹராம் என்னும் வரம்பை மீறுவது உலகப்பற்றால் தான், அடுத்தவர்களுடைய உரிமையை மிதிப்பது உலகப்பற்றால் தான். அப்போ உலகப்பற்றின் மூலமாகத்தான் அடுத்தடுத்த அழுக்கான எண்ணங்கள் வளருகிறது, உருவாகிறது. இந்த மாதிரியான எண்ணங்களிலிருந்து உள்ளத்தை தூய்மையாக வைத்திருப்பது தான் உலகப்பற்றின்மை, ஜுஹுத் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இல்லையா? அப்போ இமாம் அவங்க இங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னாக்க, இமாம் சஅத் இப்னு இப்ராஹிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க மக்களிலேயே அதிக விளக்கம் உள்ளவர்கள் யார் என்று சொல்லும்போது அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் என்பதாகத்தான் சொல்றாங்களே தவிர அதிகமாக சட்டத்திட்டங்களை விளங்கியவர்கள் என்பதாக இமாம் அவர்கள் சொல்லவில்லை என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க எடுத்து சொல்றாங்க. அடுத்த ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலா உனப்பிஉக்கும் பில் ஃபகீஹ், ஃபகீஹ்னா யாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லவா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்லித்தாருங்கள் யார் ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்றாங்க. யார் ஃபகீஹ், யார் விளக்கம் உள்ளவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4-5 அடையாளத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் அல்லாஹ்வினுடைய ரஹமத்திலிருந்து, யார் அல்லாஹ்வினுடைய அருளிலிருந்து மக்களை நம்பிக்கை இழக்க செய்ய மாட்டாரோ, அல்லாஹ்வினுடைய தண்டனையை பற்றி மக்களுக்கு சொல்லாமல் இருக்க மாட்டாரோ, அல்லாஹ் வழங்கக்கூடிய சலுகையை சொல்லி மக்களை ஏமாற்றாமல் இருக்க மாட்டாரோ, குர்ஆனை விட்டு வேறு திசையில் மக்களை திருப்ப மாட்டாரோ, அவர்தான் உண்மையான ஃபகீஹ் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு 4-5 அடையாளம் சொல்றாங்க. யார் அல்லாஹ்வினுடைய ரஹமத்திலிருந்து நம்பிக்கையை இழக்க செய்யவில்லையோ, அல்லாஹ்வின் தண்டனையை பற்றி அவர்களுக்கு அச்சமூட்ட தவறவில்லையோ, யார் அல்லாஹ்வின் சலுகைகளை சொல்லி மக்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தவில்லையோ, யார் குர்ஆன் அல்லாத விஷயங்களில் மக்களை திசை திருப்பவில்லையோ, அவர்தான் ஃபகீஹ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல ஒரு விஷயம், அது என்ன, அல்லாஹ்வின் சலுகையை சொல்லி மக்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்துவது அப்படின்னா என்ன அப்படின்னா, அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் மன்னிச்சுக்குவோம் அப்படி சொல்றது. அல்லாஹ்வினுடைய ரஹமத்தையும் அவனுடைய சகிப்புத்தன்மையையும் ரொம்ப ஓவரா பேசி என்ன செய்ய வேண்டியதுன்னா, செய்யற தப்ப பெருசா காட்டாம பேசுறது. தப்பு செய்யறவனுக்கு பூரா தைரியம் வந்துடும், அப்பன்னா எல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான், அவன் தான் அவ்வளோ கருணை உள்ளவன், அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருதுன்னா, தப்பு செய்யறவங்களுக்கு தைரியம் வர்ற அளவுக்கு அல்லாஹ்வினுடைய கருணையை பேசுறது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அல்லாஹ்வின் சலுகையை சொல்லி மக்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தவில்லையோ அப்படிப்பட்டவர் தான் ஃபகீஹ் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இதுல பாருங்க, ஃபகீஹ்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய எங்கேயுமே சட்டதிட்டங்களை பத்தி பெருசா பேசல. அவங்க உள்ள பரிசுத்தத்தை அடிப்படையாக வைத்து, ஆன்மீகத்தை அடிப்படையாக வைத்த வழிகாட்டுதல் தான் இதுல வரிசையாக வருது. உங்களுக்கு முழுமையான ஒரு ஃபகீஹை உங்களுக்கு சொல்லவா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டுட்டு இந்த அடையாளங்களை சொல்றாங்க. அடுத்து, அதிகாலையிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய கூட்டத்தார்களோடு நான் அமர்ந்திருப்பது 4 அடிமைகளை உரிமை விடுவதை விட எனக்கு சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு செய்தியை ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. ஸைத் அர்-ரகாஷி அவங்களும் ஜியாத் அன்-நுமைரி அவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திக்ரு மஜ்லிஸ் மாதிரி இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த திக்ரு மஜ்லிஸ் அப்படிங்கிறது. மக்களுக்கு பயான் செய்யறதையும் ஹதீஸ்களை வரிசையாக சொல்வதையுமே நீங்கள் திக்ரு மஜ்லிஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இருக்கக்கூடிய திக்ரு மஜ்லிஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஈமானை புதுப்பித்து கொண்டிருப்போம், குர்ஆனை சிந்தித்து கொண்டிருப்போம், ஆழமான மார்க்க ஞானங்கள் குறித்து யோசித்து கொண்டிருப்போம், அல்லாஹ் எங்களுக்கு அளித்த அருட்கொடைகளை எண்ணிக்கொண்டிருப்போம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இருந்த திக்ரு மஜ்லிஸ் என்பதாக
ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்ப இதிலிருந்தும் இமாம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய அருளை சிந்திச்சு 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 நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவது, தன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்திருப்பது இல்லையா. எப்பவுமே ஒரு பாவத்தை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா எதை நினைக்கணும் தெரியுங்களா? அல்லாஹ்வினுடைய அருளை நினைக்கணும். எப்பவுமே அதான். அல்லாஹ் நம்மளை என்ன நல்லா தானே வச்சிருக்கிறான், இதை விட்டுட்டா என்ன பெரிய குறைஞ்சா போயிட போறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை எப்பெல்லாம் நினைப்போமோ அப்பெல்லாம் தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு தவிர்ந்திருப்பது எளிது. ஒரு பொய் சொன்னா ஒரு $10 எக்ஸ்ட்ரா கிடைச்சிரும். அவர் நினைக்கிறார், அல்லாஹ் $1000 கொடுத்துருக்கும் போது இந்த $10 வேணுமா, அல்லாஹ் இதை வேணான்னு சொல்றான், தப்புன்னு சொல்றான், இதை போய் நம்ம எடுக்கணுமா, அல்லாஹ் நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறான் நல்ல வழியில, அப்ப கெட்ட வழியில இதை போய் சம்பாதிக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் இல்லையா. அப்ப அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு எது ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா அல்லாஹ்வினுடைய அருளை அதிகமாக சிந்திப்பது, யோசிப்பது தேவைப்படுகிறது. அதான் ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்கன்னா, ஈமானை பத்தி பேசுவோம் அப்படின்னா அல்லாஹ்வை பத்தி பேசுறது தான் ஈமானை பத்தி பேசுறது இல்லையா. ஈமானை பற்றி அதிகமாக பேசுவோம், குர்ஆனை ஆழமாக சிந்திப்போம், மார்க்க விஷயங்களை அதிகமாக பேசுவோம், அல்லாஹ் எங்களுக்கு அளித்த அருட்கொடைகளை நாங்கள் அதிகமாக எண்ணி பார்ப்போம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இருந்த திக்ர் மஜ்லிஸை தவிர உங்களை மாதிரி மற்றவங்களுக்கு பயான் பேசுறதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ்களை வரிசையாக வாசிக்கிறதோ இல்லை என்பதாக ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்ற செய்தியை இமாம் அவங்க இங்க கொண்டு வர்றாங்க. இதுல ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த ஹதீஸ்ல பயன்படுத்துற ஒரு வார்த்தை ஃபகீஹ் அப்படிங்கிற வார்த்தை. அதுக்கு தான் இந்த ஹதீஸ் இங்க வருது. உள்ளத்தை பண்படுத்தி கொள்வதற்கு ஃபிக்ஹ் அப்படிங்கிற வார்த்தையை ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இங்க பயன்படுத்துறாங்க. அடுத்த ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்விற்காக வேண்டி மக்களை வெறுக்கும் வரையில், மக்களை வெறுக்கிறது அப்படின்னா என்ன, யார் வரம்பு மீறுகிறார்களோ, யார் எல்லை தாண்டுகிறார்களோ அவர்களை அல்லாஹ்விற்காக வேண்டி வெறுக்கிறோம் இல்லையா. அல்லாஹ்விற்காக வேண்டி மக்கள் செய்யக்கூடிய பாவத்தை வெறுக்காத வரையில், குர்ஆனை பல்வேறு கோணத்தில் சிந்திக்காத வரையில் ஒருவர் முழுமையான ஃபகீஹாக ஆக மாட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதை அறிவிச்சிட்டு தன்னுடைய உள்ளத்தின் பக்கமாக திரும்பி ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, பிறரின் குறைகளை சிந்திப்பதை விட தன்னுடைய குறைகளை அதிகமாக சிந்திக்கக்கூடியவராக அவர் இருப்பார் என்பதாக ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்ப ஃபகீஹாக ஆகணும் அப்படின்னா மற்றவங்களுடைய குறை, மற்றவங்க செய்யற தவறு, அதை விட தன்னிடம் இருக்கக்கூடிய குறை, தான் செய்யக்கூடிய தவறை அதிகமாக சிந்திக்கக்கூடியவர் தான் முழுமையான ஃபகீஹ் என்பதாக ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த ஹதீஸுக்கு விளக்கத்தையும் சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல அந்த ஃபிக்ஹ் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. அப்போ இதெல்லாம் வச்சு தான் இமாம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஃபிக்ஹ் அப்படின்னா எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னா சட்டத்திட்டங்கள் சம்பந்தப்பட்டது, தலாக்கு சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டம், திருமணம் சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டம், மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்குறதுக்காக வேண்டி தான் ஃபிக்ஹ் அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலையும் சஹாபாக்களுடைய காலத்திலையும் ஃபிக்ஹ் அப்படிங்கிறது இறை அச்சத்திற்கும் மறுமையினுடைய ஆழமான நம்பிக்கைக்கும் அழுக்கிலிருந்து தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கும் தான் ஃபிக்ஹ் என்பது பயன்படுத்தப்பட்டது என்பதாக இமாம் அவங்க குறிப்பிடுறாங்க. ஃபர்கத் அஸ்-சபகி அப்படிங்கிறவங்க இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவங்க கிட்ட ஒரு மசாயில் கேட்குறாங்க. அப்போ இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவங்க அந்த மசாயிலுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஃபுகஹாக்கள்லாம் நீங்க சொல்ற கருத்துக்கு முரண்படுறாங்களே அப்படின்னு சொல்லி ஃபர்கத் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவங்க கிட்ட சொல்றார். அப்போ இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, உனக்கு ஃபகீஹ்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக உண்மையான ஃபகீஹ் என்பவர் உலக ஆசைகளை துறந்தவர், மறுமையின் மீது ஆர்வம் கொண்டவர், தனது மார்க்க விஷயங்களில் தெளிவாக இருக்கக்கூடியவர், தனது இறைவனை வணங்குவதில் நிலைத்திருக்கக்கூடியவர், முஸ்லிம்களினுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தாதவர், பேணுதலாக இருக்கக்கூடியவர், செல்வங்களிலிருந்து உலக இன்பங்களிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளக்கூடியவர், பேராசைப்படாதவர் மற்றும் சமுதாயத்திற்கு நலன் நாடக்கூடியவர், இவர்தான் உண்மையான ஃபகீஹ் என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. இதுல பாருங்க, இதுல உள்ள பல்வேறு அம்சங்கள் உள்ளம் சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கு. இப்ப பாவத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்வது, தீய உணர்வுகளிலிருந்து தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வது, அதுதான் ஃபிக்ஹினுடைய அடிப்படை. இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, ஃபிக்ஹுக்கு சட்டத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பொருள் கொடுறது தவறு என்று நான் சொல்லவில்லை என்றாலும் கூட ஃபிக்ஹ் என்கின்ற வார்த்தை அதிகமாக சட்டத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதை விட மறுமை சார்ந்த அறிவிற்கும் இறை அச்சத்திற்கும் உள பரிசுத்தத்திற்கும் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தவறான புரிதலின் காரணத்தினால் என்ன ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வெறும் சட்டத்திட்டங்களை போதிக்கக்கூடியவர்களாக மட்டும் இல்லை, அவர்கள்
ஃபிக்ஹினுடைய உண்மையான பொருளை புரிந்தவர்களாகவே தான் இருந்தார்கள். நம்ம இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா, உதாரணத்துக்கு தான் அந்த 4 இமாம்களை சொன்னாங்க. எல்லா இமாம்கள்ட்டையுமே அந்த குவாலிட்டிஸ் தான் இருந்துச்சு. அதை சொல்றாங்க, அந்த இமாம்கள் எல்லாம் ஃபிக்ஹ் என்பதற்கு வெறும் சட்ட விளக்கங்களை சொல்லக்கூடியவர்களாக மட்டும் அவர்கள் இல்லை. ஃபிக்ஹ் என்பதற்கு எந்த பொருளை நாம் சொல்கிறோமோ அந்த விளக்கத்தை கொண்டவர்களாகத்தான் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய இமாம்கள் அத்துணை பேரும் இருந்தார்கள். எனவே தான் அந்த சட்ட விளக்கங்களை கொண்டு அவர்கள் உலகத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருந்தார்கள், பெரும் பெரும் பதவிகளை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருந்தார்கள். ஆனால் ஃபிக்ஹ் என்பதை வெறும் சட்டதிட்டம் என்று விளங்கி கொண்ட காரணத்தினால் இந்த சட்ட அறிவை கொண்டே காசு பணத்தை தேடக்கூடியவர்களாகவும் பெரும் பெரும் பதவிகளை ஆசைப்படக்கூடியவர்களாகவும் பின்னால் உள்ள அறிஞர்கள் மாறி போய்விட்டார்கள். இதுதான் விளக்கம் என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. புரியுதா விஷயம்? இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்களுக்கு பதவி கொடுக்கறதுக்காக வேண்டி 20 சாட்டை அடி வாங்கினாங்க. அடி வாங்கி பதவி வேணான்னு சொன்னாங்க. அடிச்சாலும் பரவாயில்ல, பதவி வேணும்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க அந்த ஸ்டோரியை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, உயர்ந்த பதவியை விட 20 சாட்டையடி மேலானது என்பதாக அவங்க விளங்கி இருந்தாங்க. நீதிபதியாக நியமிக்கிறேன்னு சொன்னாங்க, அமைச்சராக இருங்கன்னு சொன்னாங்க, அரண்மனை ஆலோசகராக இருங்கன்னு சொன்னாங்க. முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. பொற்காசுகள் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது, வீடுகள் கட்டி தரப்பட்டது, எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவர்கள் அந்த உலக பற்றின்மை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஃபிக்ஹ் அவர்களிடம் இருந்த காரணத்தினால் அவர்களால் காசு பணத்திலிருந்து அவர்களால் தவிர்த்திருக்க முடிந்தது, உயர்ந்த பதவி பட்டங்களில் இருந்து அவர்களால் தவிர்த்திருக்க முடிந்தது, செல்வங்களிலிருந்து உலக இன்பங்களிலிருந்து அவர்களால் தவிர்த்திருக்க முடிந்தது. ஆனால் ஃபிக்ஹ் என்பதை வெறும் சட்டதிட்டம் என்று மட்டுமே விளங்கி கொண்ட காரணத்தினால் அவர்கள் அந்த ஃபிக்ஹ் என்னும் அறிவை கொண்டே காசு பணங்களை தேடக்கூடியவர்களாகவும் உயர்ந்த பதவி பட்டங்களை ஆசிக்கக்கூடியவர்களாகவும் மாறி போய் விட்டார்கள். எனவே விரும்ப தகுந்தவர்கள் வெறுப்பிற்குரியவர்களாகவே ஆகிவிட்டார்கள், போற்ற தகுந்தவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்களாகவே ஆகிவிட்டார்கள் என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. புரியுதா செய்தி? போற்றப்பட வேண்டிய ஒன்று இகழப்பட வேண்டிய ஒன்றாக, சிறப்பிற்குரிய ஒன்று கண்டிக்கத்தக்க ஒன்றாக ஆனதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஃபிக்ஹ் அப்படின்னு சொன்னாவே உள்ளத்தை பண்படுத்துவது தான். ஆனால் உள்ளத்தை பண்படுத்தாத வெளிப்படையான சட்டதிட்டங்களை கொண்ட அந்த அறிவு இருக்குது இல்லையா, அது பலனற்றது என்பதாக சொல்றான். ஃபிக்ஹ்னு சொல்லி நாம சொல்லிக்கிட்டே வர்றோமே, நாம ஃபிக்ஹ் அப்படின்னு சொல்றது உள்ளத்தை பண்படுத்திய இறையச்சத்தை அடிப்படையாக கொண்ட மறுமையை நோக்கமாக கொண்ட அந்த அறிவை தான் நாம் ஃபிக்ஹ் என்று சொல்கிறோம். அக்காலத்தில் அப்படித்தான் பயன்படுத்தப்பட்டதை தவிர சிறப்புகளையும் சட்டத்திட்டங்களையும் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஃபிக்ஹை நாம சொல்லலை அப்படின்னு சொல்லி இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. இப்போ சுருக்கமாக சொல்றதா இருந்தா, ஃபிக்ஹ் என்றால் என்ன அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட். வெறும் சட்டதிட்டங்களை மட்டும் தெரிந்து கொள்வது என்பது இதயத்தை இறுக்கமாக்கி விடுகிறது. உண்மையான ஃபிக்ஹ் என்பது இறையச்சத்தை அடிப்படையாக கொண்டதுதான். அல்லாஹ்வினுடைய வல்லமையை புரிந்து அவன் மீது பயபக்தியை ஏற்படுத்தி கொள்வதுதான் உண்மையான ஃபிக்ஹ் என்பதாக ஃபிக்ஹ் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்றாங்க. லஅன்தும் அஷத்து ரஹபதன் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ் ذلك بأنهم قوم لا يفقهون என்பதாக அல்லாஹ் சொல்றான். அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை விட மற்றவைகளுக்கு அதிகம் பயப்படுகிறார்கள். ஏன்? அவர்களுக்கு ஃபிக்ஹ் என்கின்ற அறிவு இல்லாத காரணத்தினால் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சிறந்த ஃபகீஹ் யார் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த தன்மைகள், அல்லாஹ்வினுடைய அருளை அதிகமாக பேசி மக்களை விரக்தியில் தள்ளாமல் இருப்பது, அல்லாஹ்வினுடைய தண்டனையை பற்றி நினைவூட்டி மக்களை பாவத்திலிருந்து தடுப்பது, குர்ஆனை அடிப்படையாக கொண்டு மக்களுக்கு நேரான வழிகாட்டுவது, மற்றவர்களின் குறைகளை விட தன்னுடைய குறைகளை கவனிப்பது, மற்றவர்களின் பாவத்தை விட தன்னுடைய பாவங்களை அதிகமாக யோசித்து தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது, இவைகள் அனைத்தும் சிறந்த ஃபகீஹினுடைய அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுல அந்த சட்டதிட்டங்கள் இருக்குது இல்லையா, அதுவும் ஃபிக்ஹினுடைய ஒரு கூறு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக ஃபிக்ஹுக்கும் சட்டத்திட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லல, சட்டதிட்டங்கள் சம்பந்தப்பட்ட அறிவும் ஃபிக்ஹினுடைய ஒரு பகுதி தான். ஆனா எப்படி ஆயிருச்சுன்னா, ஒரு பகுதியாக இருக்க வேண்டிய சட்டதிட்டம் என்பது ஃபிக்ஹினுடைய முழு பொருளாக கொள்ளப்பட்டுருச்சு. அப்படிதான் நம்மளே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இவ்வளவு காலத்துல, ஃபகீஹ் அப்படிங்கிற இடத்துல பூரா சட்ட வல்லுனர் அப்படின்னு தான் மொழி பெயர்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா. அப்ப இமாமங்களுடைய அந்த பார்வையில சட்டதிட்டம் அப்படிங்கிறது அதனுடைய ஒரு சின்ன பகுதி தானே தவிர ஃபிக்ஹ் அப்படிங்கிறது ஒரு விசாலமான பொருள் கொண்டதாக அது இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஃபிக்ஹ் என்பதற்கு சட்ட விளக்கம் என்று பொருள் மாறி போனதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சட்டதிட்டங்களை அறிந்து கொள்வது எளிதானது,
உள்ளத்தை பண்படுத்துவது கடினமானது அப்படின்னு சொல்றாங்க. நாம சொல்லக்கூடிய ஃபிக்ஹ் இருக்குதே, இறையச்சத்தை அடிப்படையாக கொண்ட, மறுமை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட, உல தூய்மையை அடிப்படையாக கொண்ட அந்த ஃபிக்ஹ் இருக்குதே, அது ரொம்ப சிரமம். ஆனா எந்த ஃபிக்ஹ் ஈஸி? கித்தாப்ல இருக்கிறத பூரா படிச்சு மைண்ட்ல ஏத்திக்கிறதுங்கிறது ஈஸி தானே. குரானையும் ஹதீஸையும் அது சம்பந்தமாகவே 10 வருஷம் 12 வருஷம் படிக்கக்கூடியவங்களுக்கு அந்த அறிவு வந்துடுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா எது கஷ்டமான விஷயம் அப்படின்னா, நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல பயன்படுத்தப்பட்ட அந்த ஃபிக்ஹினுடைய அசல் வடிவம் இருக்குது இல்லையா, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. ஆக அடுத்து இன்னும் 4 வார்த்தைகள் இருக்கு. இல்மு சம்பந்தமாக அடுத்து வருது, அடுத்து தௌஹீது சம்பந்தமாக வருது, அதுக்கப்புறம் ததுக்கீர் சம்பந்தமாக வருது, அதுக்கப்புறம் ஹிக்மத்து சம்பந்தமாக வருது. இந்த 5 வார்த்தைகளை சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கல்வி அப்படின்னு பார்க்குறோம். இந்த கல்வி அறிவிற்கு மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய, மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய 5 வார்த்தைகள் இது. இந்த 5 வார்த்தைகளை சரியாக புரிந்து கொண்டால்தான் நாம் சொல்லக்கூடிய கல்வி என்ன அப்படிங்கிறது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹ்.